second question பார்க்கலாம். Say true or false. First question பாருங்க. When a square number ends in 6, its square root will have 6 in the unit place. இப்போ நம்ம ஸ்கொயர் நம்பர் படிச்சிருப்போம்ல, லாஸ்ட்டில் ஒன்ஸ் பிளேஸில் 6 வர மாதிரி ஸ்கொயர் நம்பர் என்ன வரும் சொல்லி பாருங்கள். 1 1s are 1, ஓகேவா? 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6 are 36. இப்போ when a square number ends in 0, sorry 6, square number ends in 6 வருதா? அதுக்கு பாருங்கள், ரெண்டு நம்பருக்குமே 6 வருது. its square root will have 6. ஸ்கொயர் ரூட் என்ன வருது? 6. அப்போனா எந்த ஆன்சர் வரும்? அதாவது ஸ்கொயர் நம்பர் வந்து 36, ஒன்ஸ் பிளேஸில் 6 தான் இருக்குது. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன தான் வருது? 6 தான் வருது. அப்படின்னா இந்த சம் என்னது? இதுக்கு இப்படி மாற்றி பாருங்கள். இந்த 36 இருக்கா, அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா இந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ண வரும் 6 × 6. இப்போ ரெண்டு நம்பர் இருந்தால் ஒரு நம்பர் மட்டும் ரைட் பண்ணணும். அப்போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 6. இப்போ இந்த ஸ்கொயர் நம்பர் 36ல் ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது. அதோட ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்குது? 6 இருக்குது. அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போனா இது என்னது? ட்ரூ. ஓகேவா? ஸ்கொயர் ரூமில் ஒன்ஸ் பிளேஸில் 6 தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஸ்கொயர் ரூட் 4 வந்துடுது. அப்புறம் இது வராது. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கொயர் நம்பரில் இங்கே 6 தான் இருக்குது ஒன்ஸ் பிளேஸில். அதே ஸ்கொயர் ரூட் என்ன வருது? 6 தான் வருது. ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து ட்ரூ. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். A square number will not have odd number of zeros at the end. ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்? எத்தனை ஜீரோ இருக்கா? ஆட் நம்பரில் ஜீரோ வராது, ஈவன் நம்பரில் தான் ஜீரோ வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ 10ஓட ஸ்கொயர் என்னது? 10ஓட ஸ்கொயர்னா 10 × 10 நம்ம 100 ரைட் பண்ணுவோம். சரியா? அடுத்தது இப்போ 13 அடிச்சுக்கோங்களே. அது 30ஓட ஸ்கொயர் என்னது? 30 × 30, 3 3s are 9, இந்த 2 ஜீரோ போடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஏன்னா ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 100 வருது. இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஆனால் ஜீரோ பாருங்களே, எத்தனை டிஜிட், எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்குது. ரெண்டு பக்கமே எத்தனை இருக்குது? 2 2 ஜீரோ இருக்குது. ஆனால் ஜீரோ வந்து எந்த நம்பரில் இருக்குது? ஈவன் நம்பரில் இருக்குது. அவங்க அதை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, the square number will not have odd number of zeros at the end. odd number zeros endல வராது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. அவங்க ஆட் நம்பர் 0 தான் வரும்னு சொன்னால் நம்ம ஃபால்ஸ் எழுதலாம். அவங்க will not have odd number 0ன்னு சொல்கிறாங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2 0 4 0 6 0 ஈவன் நம்பரில் தான் வரும், ஆட் நம்பரில் வராது. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். The number of zeros in the square of 91,000. இப்போ 91,000க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா அது வரக்கூடிய ஜீரோஸ் வந்து 90 வரும்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டுபிடிச்சி பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், இப்போ 91,000 என்ன பண்ணணும்? ஸ்கொயர் கண்டுபிடிக்க அதே 2 தடவை என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். 91,000 × 91,000. இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தா இங்கே 3 0 இருக்கா, இங்கே 3 0 இருக்கா, டோட்டலாக எத்தனை ஜீரோ வரும்? 6 0 வரும். சரி, அப்போ இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோம்ல. செகண்ட் கொஸ்டின் 30 × 30. இப்போ 3 3 மல்டிபிள் பண்ண 9 வருது. டோட்டலாக 2 ஜீரோ வருதா? அதே மாதிரி தான் இப்போ 91,000 மல்டிபிள் பண்ணால் அந்த ஜீரோஸ் எப்படி இருக்குது? அப்படி டோட்டலாக இங்கே 3 0 இங்கே 3 0 டோட்டல் 6 0 தான் வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சரில் 9 0 வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபோர்த்து கொஸ்டின். த ஸ்கொயர் ஆஃப் 75 இஸ் 4925 சொல்கிறாங்க. அப்போ ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுவோம்?
75 ரெண்டு தடவை போட்டு மல்டிபிள் பண்ணுவோம். 75 ஸ்கொயர் தானே கேட்குறாங்க, ரெண்டு டைம் போட்டு மல்டிபிள் பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ நான் ஈஸியான ஒரு ட்ரிக் மூலமாக சொல்லித்தரேன். இது எப்படின்னா, அப்போ 75 இருக்கா, அது ரெண்டு டைம் போட்டு மல்டிபிள் பண்ணணும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க ட்ரிக்ஸ் வந்து எல்லா நம்பருக்கும் சூட்டபிள் ஆகாது. 15 ரெண்டுமே சேம் நம்பராக வரணும், அதில் 5ல் முடியணும். 15 15, 25 25, 35 35, இந்த நம்பருக்கு தான் சூட்டபிள் ஆகும். இப்போ என்னென்னா, இப்போ 5 5 25 நீங்கள் அப்படியே ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கீழே இருக்கல, இங்கே மேலே இருக்கல 7, அதோட 1 ஆட் பண்ணிக்கோங்க. 7ஓட 1 ஆட் பண்ண 8ஆ, ஸோ 8 7 மல்டிபிள் பண்ணுங்கள். 8 7s are 56. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன வருது? 5625 வருது. ஆனால் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? 4925. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இன்னொரு சம் இதே மாதிரி சொல்லித்தர ட்ரிக்ஸில். இப்போ 35 35 மல்டிபிள் பண்ணுங்களே. இந்த 5 5 என்ன பண்ணலாம்? 25 ரைட் பண்ணுங்கள். இந்த 3ஓட 1 ஆட் பண்ணுங்கள். 4 வருமா? 4ஓட 3 மல்டிபிள் பண்ணுங்கள். 4 3s are 12. ஓகேவா? இந்த ட்ரிக்ஸ் வந்து ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கணும், 5ல் முடிஞ்சிருக்கணும். இதுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சூட்டபிள் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு நான் சம் தரேன், இந்த சமயம் எனக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். பார்க்கலாம் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர்னா 95 × 95. இதுக்கு ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின் வந்து the square root of 225. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 225 வரும். 15 × 15. ஸோ ரெண்டு நம்பர் ஈக்குவலாக மல்டிபிள் ஆகும், சேமாக மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 225 வரும். இப்போ ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் தான் ரைட் பண்ணணும், 15. அப்போ நான் ஆன்சர் என்ன வந்துருச்சு? 15 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ட்ரூ. சரியா? இது வந்து நம்மளுக்கு மெமரி பண்ணால் டக்குன்னு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து ரைட் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட்னா பின்னாடி சம் போடுறப்ப நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் இந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, லாஸ்ட் டிஜிட்லேருந்து லாஸ்ட் 2 டிஜிட்டாக பார் போட சொல்லி கொடுத்துருக்கேன்னா அந்த மாதிரி பார் போடுங்க. இங்கே 2 இருக்குது, நம்ம ஸ்கொயர் நம்பர் ரைட் பண்ணலாம். 1 × 1, 1 1s are 1, 2 2s are 4 வந்துடுது. அப்போனா இங்கே நம்ம இது வந்து 4 போட முடியாது, ஏன்னா இங்கே 2 தான் இருக்குது. அப்போனா 1 மட்டும்தான், ரெண்டு சேம் நம்பர் என்ன வரும்? 1 1 1 1s are 1, அது மட்டும் தான் நீங்கள் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்பயும் போல் மைனஸ் பண்ணுங்கள். 2ல் 1 மைனஸ் பண்ண 1னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அந்த கீழே இருக்க ரெண்டு பார் போட்டதையும் இறக்கணும், கொண்டு வரணும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? நார்மல் டிவிஷன் பண்ணுற மாதிரி தான். இப்போ 2க்குள்ளே எத்தனை ஸ்கொயர் நம்பர் இருக்குது? 1 தான் இருக்குது. அடுத்து போட்டால் 4 போட முடியாது, பெரிய நம்பராக இருக்குது. அப்படின்னா ரெண்டுமே சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ 1 1s are 1 போட்டுட்டேன். இதை மைனஸ் பண்ணி நம்ம 1 போட்டுட்டேன். அடுத்தது இங்கே ஒவ்வொரு நம்பரை டிவிஷனில் இறக்குவீங்களா? இங்கே பார் போட்டனால ரெண்டு நம்பருமே கீழே கொண்டு வரணும். அடுத்த ஸ்டெப் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த கோஷன்ட்டை என்ன பண்ணணும்? நம்ம 2வால் மல்டிபிள் பண்ணி இந்த இடத்துல ரைட் பண்ணணும். இங்கே எத்தனை கோஷன்ட் இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? 2வால் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோமா? அடுத்தது பாருங்கள், இங்கே யூனிட் பிளேஸில் 1s பிளேஸில் 5 இருக்கா? அப்போனா நம்ம இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும். இந்த ரெண்டு நம்பரை சேம் நம்பரை போட்டு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரணும். பாருங்கள், இந்த 2 நீங்கள் அப்படியே போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? நான் 1 போடுறேன். போட்டு மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1 2 வருது. வரல எனக்கு இது. அடுத்து இங்கே 5ல் முடிஞ்சிருக்கனால என்ன பண்ணுறேன்னா 2 அப்படியே எழுதிட்டேன். 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். 5 5s are 25, 5 2 2 5s are 10, 10 + 2 12. ஸோ இப்போ என்ன வந்துருச்சு? 125 வந்துருச்சு. இந்த 2 அப்படியே தான் இருக்குது. எதை பண்ணியிருக்கேன்? 5 5. ஸோ ஒரு 5 இங்கே ரைட் பண்ணுங்கள், ஒரு 5 இங்கே ரைட் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கு? 125. அப்போனா இந்த 225 ஸ்கொயர் ரூட் என்னது? 15. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கொயர் ரூட் பின்னாடி சம்மில் பண்ணுவோம். நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 1 மார்க் கொஸ்டின் தானே, டக்குன்னு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு ரைட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் நமக்கு 15 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. இப்போ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.